அந்த இஸ்ராயலியாத்து கதைகளை அவுத்து கூட அதை யாரோ ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்ல அப்படி அந்த உம்மு ஷரீக் அம்மா வந்து அறிவிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். என்ன சொல்ல வர்றாரு தெரியுதா? இந்த ஹதீஸ் முடிவுக்கு வர்றாரு. இது ஒரு சொல்ல சொல்லியிருக்க சான்ஸ் இல்லை. யாரோ ஒரு ஆளு அறிவிச்ச இஸ்ராயலியாத்துனா என்னது? யூத கிறிஸ்தவனுடைய கதை. அத ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்ல அந்த உம்மு ஷரீக் அம்மா அறிவிச்சுட்டாங்க. அது முஸ்லீம்ல வந்துருச்சு, அதனால விட்டுறணும் அப்படின்னு வருது அந்த கிளிப். இப்போ இதுதான் இது ஒரு கிளிப்பா. இது வந்து இப்ப புதுசா அவங்க வெளியிட்டாங்க பாருங்க நம்ம மறுப்புக்கு. அந்த மறுப்பு கிளிப்பை போடுறேன். இதுல என்னன்னு பாருங்க. யாரோ வந்து அந்த இஸ்ராயலியாத்து கதைகளை அவுத்து கூட அதை யாரோ ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிச்சுட்டாங்க. வித்தியாசம் தெரியுதாங்க? வித்தியாசம் தெரியுதா? திரும்ப யாரோ வந்து அந்த இஸ்ராயலியாத்து கதைகளை அவுத்து கூட அதை யாரோ ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிச்சுட்டாங்க. யாரோ வந்து அந்த இஸ்ராயலியாத்து கதைகளை அவுத்து கூட அதை யாரோ ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்ல அப்படி அந்த உம்மு ஷரீக் அம்மா வந்து அறிவிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். என்ன வித்தியாசம்? உம்மு ஷரீக் அம்மா காணா போயிட்டாங்க. உம்மு ஷரீக் அம்மா என்ன செஞ்சாங்க? இது வந்து ரொம்ப நம்ம கிளாஸ் நிறைய கிளாஸ் நடத்திருக்காண்டி பல தடவை பார்த்து என்ன விமர்சனம் பண்ணா எழுதி வச்சிடுறது. இவங்க சொல்றதெல்லாம் எழுதிட்டு தான் தெரியும். பார்த்தா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடத்தினது. ஒரு வார்த்தையை காணம அப்படின்னு தேடும் போது என்னது உம்மு ஷரீக்க கட் பண்ணிட்டாங்க. ஏன் கட் பண்ணாங்க தெரியுமா? ஏன்? சஹாபாக்கள் அவங்க தான் அறிவிக்கிறாங்க இல்லையா ஹதீஸ்களை எல்லாம். உம்மு ஷரீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாரு? சஹாபி பெண்மணி. அவங்க தான் அந்த பள்ளி அறிவிக்கிறாங்க. அப்ப சஹாபி இவர் பழைய கருத்து பெறாரு. என்னது? சஹாபி இஸ்ராயலியாத்த ரசூலுல்லாஹ் பேர்ல சொல்லிட்டாங்கன்னு வந்துருது. சஹாபி எப்படி சொல்லிட்டாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லாத எப்படி சொல்லிட்டாங்க? இஸ்ராயலியாத்துக்களை ரசூலுல்லாஹ்வோட தொடர்பு பண்ணி சொல்லிட்டாங்க. இது வந்து திறந்து விடப்பட்டால் டோட்டலா எல்லா ஹதீஸையும் நிராகரிக்கலாம். டோட்டலா எல்லா ஹதீஸையும் என்ன செய்யலாம்? நிராகரிச்சிடலாம். ஏண்டா யாரோ ஒரு ஆளு இஸ்ராயலியத்தை சொல்ல உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிச்சுட்டாங்க. யாரோ ஒரு ஆள் சொல்ல இஸ்ராயலியத்தை யூத கிறிஸ்துவ கதையை ரசூலுல்லாஹ் சொன்னதா யார் சொல்லிட்டா? அபூபக்கர் சித்திக், அபூ ஹுரைரா சொல்லிட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டாங்க. ஈஸியா என்ன செய்யலாம்? இப்படி விமர்சனம் பண்ண உடனே இது நிலைய பார்த்துட்டு ஆகா இது டேஞ்சரான ஒன்னையில விட்டுட்டோன்னு அடுத்த விமர்சனத்துல எது மட்டும் கட்டாயிருது? உம்மு ஷரீக். அப்ப சஹாபாக்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. பின்னாடி வந்தவங்க யாரோ ஒரு ஆளு சொன்னதா அறிவிச்சுட்டாங்கன்னா யாரு பாதுகாப்பாயிருவா? சஹாபாக்கள். அதுக்காக இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா போட்டி தெரியாது. உங்களுக்கு 2 தடவை போட்டு காமிக்க வேண்டியிருக்கு. இது 2 தடவை நம்ம பார்த்ததுனால, இது விமர்சனத்துக்கு நம்ம எடுத்து பார்த்ததுனால தெரியுது. இல்லாட்டி என்னது மக்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? ஒன்னும் தெரியாது, அப்படியே போயிடும். ஆகையினால இது போன்ற பல தவறுகள் வந்து அவர்கிட்ட இருக்குது. இது வந்து நம்ம சொல்றதுனால அல்லாஹ்வுடைய கிருபையா ஒரு சின்ன விஷயம்